கிரிக்கெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இப்போ 2 நாளா சமூக வலைதளங்களை எங்கே திரும்பினாலும் ருத்ராஜ் மற்றும் கில் இவங்க 2 பேர்ல யார் பெஸ்ட், இந்தியாவின் அடுத்த வாரிசு யாரு அப்படின்னு சொல்லி பல விதங்களில் ரசிகர்கள் சண்டை போட்டு வராங்க. இந்த சண்டைக்கான காரணம் யாரு, உண்மையிலே 2 பேர்லையுமே யார் பெஸ்ட் யார் வேஸ்ட், அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த சண்டை பொதுவாக ரசிகர்களுடைய அடிக்கடி வரும் உண்டு. இந்த வீரர் பெஸ்ட் அந்த வீரர் பெஸ்டா, யார் ரசிகர் பெஸ்டா, உன் ஆள் பெருசான்னு. அதுதான் இப்போ நம்ம ருத்து மற்றும் கில்லுக்கு இடையில வந்திருக்கு. இந்த சண்டைக்கான முக்கிய காரணம் என்னன்னா, இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா 20ல வந்து நம்ம ருத்துவை டிராப் பண்ணி கில்லை கொண்டு வந்தாங்க. அதில் கில்லு டக் அவுட் ஆனார். அதில் ஆரம்பிச்ச சண்டை தான் இது. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 பேருமே இந்தியாவின் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். அதனால அவர் 2 பேருக்கும் சரிசமமான ரசிகர்கள் இருக்காங்க. யார் பெஸ்ட்னு கேட்காங்க. ஆனால் என்னைய பொறுத்தவரை கேட்டால் 2 பேருமே சிறந்த வீரர், 2 பேருமே இந்தியன் பிளேயர். முதல் அந்த புரிதல் நம்ம கொண்டுக்கணும். 2 பேருக்குமே இந்த டீம் நல்ல எதிர்காலம் இருக்கு. நம்ம கில் வந்து ஏற்கனவே இந்த டீம்ல வந்துட்டாரு. 20 டெஸ்ட் 1 சொல்லி அதிக இதில் வந்துட்டாரு. ஐபிஎல்லுமே பல மேட்ச் விளாண்டுருக்காரு. ஐபிஎல் பொறுத்தவரை கில் வந்து நிறைய மேட்ச் விளாண்டுருக்காரு. கில்லுக்கு ருத்துக்கும் 1000 ரன் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆனால் மேட்ச் 40 மேட்ச்க்கு மேலே டிஃப்ரெண்ட் இருக்கு. அதே மாதிரி 1 டே டெஸ்ட்ல வந்து கில் தான் யாருன்னு சொல்லி நிரூபிச்சிட்டாரு. இந்தியாவின் அடுத்த வாரிசு, இந்தியாவின் இளவரசர் அப்படின்னு சொல்லி பிசிசியால வர்ணிக்கப்படுறாரு. பல ரெக்கார்டை உடைச்சிருக்காரு 1 டே மற்றும் டெஸ்ட்ல. ஆனால் 20ல கொஞ்சம் தடுமாறி தான் வராரு. அதை நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. கிட்டத்தட்ட இந்த சீசன்ல மட்டும், இந்த வருஷத்துல மட்டுமே 11 மேட்ச் விளாண்டுருக்காரு. 11 மேட்ச்ல ஒரே ஒரு அரை செய்யத்து தான் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜிடியின் அடுத்த வாரிசு, ஜிடியின் கேப்டன் சொல்ற நிலைக்கு உயர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கில்லை பொறுத்தவரை ஓவரால் 1 டேல டெஸ்ட் நல்லா தான் இருக்காரு. நம்ம ருத்து வச்சு பார்த்தீங்கன்னா, ருத்து இப்போதான் உள்ள வந்திருக்காரு. ஐபிஎல் ஒரு மாஸ் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. சிஎஸ்கே நம்பிக்கை தூண்னே சொல்லலாம். சிஎஸ்கேக்கு பல மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ ரீசெண்டாக கூட ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 தான் யாருன்னு சொல்லி T20 நிரூபிச்சாரு. அந்த ரெக்கார்ட் அந்த தொடரில் பல சாதனை படைத்தாரு. நம்ம விராட் கோலியோட ரெக்கார்டோட பிரேக்கப் பண்ணியிருந்தாரு. ஒரு தொடரில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சாதனை அடித்த முதல் இந்தியன் வீரர் சாதனை வச்சிருந்தாரு. ஒரு தொடரில் அதிக ரன் அடித்த சர்வதேச வீரர் அப்படிங்கிற சாதனை நம்ம ருத்து படைச்சிருந்தாரு. ஆனால் ருத்து இன்னும் டெஸ்ட்ல அறிமுகமாகல. 1 டேல அப்பப்போ வராரு. ஆனால் வாய்ப்புன்னு சரியாக அமையலை. அதனால அவர் 1 டே மற்றும் டெஸ்ட்டில் தான் யாருன்னு சொல்லி நிரூபிக்கல. ஆனால் T20ல நான் தான்டா கில்லி அப்படிங்கிற மாதிரி நம்ம ருத்தோட விளையாட்டு இருக்கு. முதல் நிதானம் விளாண்டு பின் அதிரடிக்க போகிறது தான் அவரோட ஃபார்முலா. பல மேட்ச்சில் அதை செஞ்சிருக்காரு. பிசிசியை பொறுத்தவரை நம்ம கில் வந்து இந்தியாவின் இளவரசன் என்றும், நம்ம ருத்து வந்து இந்தியாவின் தளபதினு சொல்லி அறியப்படுது. ஆனால் 2 பேருக்குமே நல்ல எதிர்காலம் இருக்கு. 2 பேருமே சிறந்த பேட்ஸ்மேன்ல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 2 பேருமே இந்திய அணியை வழிநடத்துறதுக்கான திறமை 2 பேர்ட்டுமே இருக்கு. நம்ம ருத்து வந்து ஆல்ரெடி இந்திய அணியை வழி நடத்திருக்காரு. ஆனால் கில் இன்னும் வழி நடத்தலை. அதற்கான வாய்ப்பு வரும்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி ஓவரால் 2 பேருமே யார் பெஸ்ட்னு கேட்டிங்கன்னா, தனித்தனியாக பிரித்து பார்த்து இவங்க அதில் பெஸ்ட் இவங்க இதில் பெஸ்ட்னு சொல்லலாம். ஆனால் ஓவரால் கேட்டால் 2 பேருமே பெஸ்ட். என்னையை பொறுத்தவரை 2 பேருமே இந்திய அணியின் சொத்து. 2 பேரும் இந்தியன் வீரர்கள். இந்திய அணிக்காக விளையாடுறாங்க. நம்ம அதை மறந்துடக்கூடாது. என்னதான் பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவங்க அனைவரும் இந்தியன் அப்படிங்கிற ஒரு நேர்கோட்டில் பயணிப்போம். நம்ம நேரம் இந்திய அணியை கொண்டாடுவோம். அதில் விளையாடுற அனைத்து வீரர்களும் உற்சாகப்படுத்துவோம். இது என்னையை பொறுத்தவரை ஓவரால் கருத்து. மற்றபடி 2 பேருமே பெஸ்ட்டு தான். யாருமே வேஸ்ட்டு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி 10 அப்ஸ்ல சேனலோட இணைந்திருக்கேன். மற்றவர்கள் சந்திக்கணும். நன்றி, வணக்கம்.